வணக்கம். இந்தியா டுடே ஒரு கான்க்ளேவ் நடந்துச்சு. அதில் வந்து அண்ணாமலை அவர்களையும் கார்த்திக் சிதம்பரம் அவரையும் வச்சு ராஜதீப் சர்தேசை ஒரு 1 hour ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் வந்து என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலாக இங்கிலீஷில் நடந்துச்சு கம்ப்ளீட்டாக. அதில் வந்து என்ன பேசினாங்கிறது தமிழில் ஓவராலாக ஒரு 15 கொஸ்டின்ஸ். அந்த 15 கொஸ்டினுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினாங்க, அதில் வேறு என்ன சுவாரஸ்யமான ஒரு டிஸ்கஷன்ஸ் நடந்துங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நான் இதில் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், கார்த்திக் சிதம்பரம் அவர்களோட பதில் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, அண்ணாமலை அவர்கள் பேசினது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயுமே வந்து ஏதாச்சும் 1-2 கார்த்திக் சிதம்பரம் பேசினது இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னா அதை நம்ம ஆட் படிப்போம். ஸோ முதல் கேள்வி வந்து என்ன கேட்குறாருன்னா, யார் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இப்போ வரப்போகிற 2026 எலெக்ஷன்ஸில் யார் வந்து அட்வான்டேஜ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு கேள்வி. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி 2 பேர் நிற்கிறாங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள் 2 பேருமே 70 வயசு. இப்போ ஆவரேஜ் ஓட்டரோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 40. இதுதான் சூழ்நிலை. எல்லாரும் வந்து ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கிறதுனால ஒரு சேஞ்ச் வேணும்னு மக்கள் மனநிலையில் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா ஈவனாக பேலன்ஸ்டாக தான் இருக்குது. எல்லாருமே ஈக்குவல் விக்ட்ரி சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் போக போக மக்கள் மத்தியில் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, என்டிஏ ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாயிரும். ஏன்னா பர்டிகுலர்லி சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள், எல்லா பக்கம் நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. டாக்டர்ஸு, ஆசிரியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. ரூரலில் வந்து ஒரு மாற்றம் வேணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இதனால் இப்போ பேலன்ஸ்டாக இருந்தாலும் போக போக என்டிஏ ஜெயிச்சிடும் அப்படிங்கிறது இது வந்து முதல் கேள்வி. அடுத்து வந்து 3 கார்னர் ஃபைட் 4 கார்னர் ஃபைட் சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி வருது. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, நான் வந்து இந்த 3 கார்னர் 4 கார்னர் தான் சொல்லுவேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டுக்கு மேலே எடுத்துருக்கிறாங்க. அதனால் அதை வந்து புறந்துள்ளக்கூடாது. அதே சமயத்தில் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து தெரியாதுன்னே சொல்லிடுறேன். நான் இது எப்படி வேணால் போகலாம். ஆனால் நீங்கள் பாருங்களேன், இந்தியா டுடேலேயே நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து 22% ஓட்டு வரும்னு சொன்னீங்க. ஆனால் அல்டிமேட்லி அவருக்கு 6% தான் ஓட்டு வந்துச்சு. அதனால் அதே மாதிரி தான் நடக்கும் நான் சொல்ல வரல. ஆனால் களம் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, ஆனால் களத்தில் அதை ஓட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அரசியல் மேனேஜர்ஸில் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாருன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதனால் அந்த லாஸ்ட் எல்லா கான்ஸ்டியூஷனுமே 2000-3000 ஓட்டு வித்தியாசத்துலலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அந்த 3 கார்னர் ஃபைட்டில் அந்த விஜயால் மற்றவங்களாலாம் அதெல்லாம் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் கரப்ஷன் பண்ணியிருக்கீங்கிறாரு. அதுக்கப்புறம் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுங்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நான் வந்து சுத்தமானவன், மற்ற எல்லாரும் தப்பானவங்க தான் எல்லாருமே பேசுவாங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ விஜய்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 வருஷம் களத்தில் இருந்து அரசியலில் இருந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து மற்றவங்க கரப்ஷன், நான் வந்து சுத்தம் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு மதிப்பு இருக்கும். இப்போ எல்லாரும் தான் சொல்லுவாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒன்று இன்னொன்று, டைனாஸ்ட் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரையுமே வந்து வாரிசு அரசியல்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னா, அவர் வந்து 30 வருஷம் கஷ்டப்பட்டு வந்து பண்ணுறாருன்னா அவரை நான் டைனாஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுடைய சிரமப்பட்டு தான் அவங்க முன்னேறி வராங்க. இப்போ ஜனநாயகத்தில் ஒருத்தரோட பையனாக இருக்கிறது மட்டுமே குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. நான் மும்பை போனேன், மும்பை பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து யாரோட பையனாக தான் இருப்பாங்க. அதனால் அது தப்பு கிடையாது. நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து அந்த பதவிக்கு வரணுங்கிறதா தப்பு அப்படிங்கிறது. அப்போ கேட்டு இருக்கும்போது ராஜதீப் சர்தேசை நடுநடுவில் குறுக்க போந்துட்டே இருக்காரு. கார்த்திக் சிதம்பரம் டைனாஸ்டா இல்லையா, கார்த்திக் சிதம்பரம் டைனாஸ்டா இல்லைன்னு கேட்டே இருக்கிறாரு. இவர் வந்து தட்டி கழிச்சிருக்காரு. அதை அவர் கண்டுக்கவே நினைச்சுக்கணும். கேட்குற கேள்வியே கண்டுக்கல. அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டு பதில் சொல்லிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் உழைச்சி வர்றவங்க தப்பு கிடையாது. உதயநிதி ஸ்டாலின்லாம் பியூராக வந்த உடனேயே அவருக்கு வந்து டெபுட்டி சிஎம் மினிஸ்டர் இப்படிலாம் கொடுத்தது வந்து பக்காவாக டைனாஸ்ட் தான். அதெல்லாம் நீங்கள் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் டைனாஸ்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார். 4வது கேள்வி, இந்த பிஜேபி காங்கிரஸ்லாம் இம்மெட்டீரியலாக இருக்கே தமிழ்நாட்டில். ஒன்று 3% 4% தான் ஓட்டு வச்சிருக்கீங்க. அப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பார்ட்டி சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒரு சொல்கிற, இந்த பாருங்க, காங்கிரஸ் பிஜேபி நீங்கள் ஒன்றா கம்பேர் பண்ணாதீங்க, ரெண்டும் ஆப்போசிட்ஸு. ஏன்னு சொன்னால், காங்கிரஸோட ஸ்டேட் இது. இங்கே தான் அவங்க சிஎம் இருந்தாங்க, இங்கே தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் இது காங்கிரஸ் ஸ்டேட். 1971 என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அசம்பிளி எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க. அலாப்ஷன் எலெக்ஷனை போட்டிட போகிறதுலேயே முடிவு பண்ணாங்க. 0 சீட்ஸ் வாங்கினாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேட்டே அவங்க கைவிட்டு போயிடுச்சு. ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது. நாங்கள் உள்ளே வந்ததே லேட்டு. ஜனசங்கத்துக்கு அப்புறமா தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே காலடியே எடுத்தே வைக்கிறோம். இந்த 2 நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து சும்மா நார்த்தில் இருந்து அந்த ஐடியாலஜி அப்பெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து இப்போ ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம் எங்களுடைய டோட்டலாக பார்ட்டியவே. நாங்கள் வந்து தமிழ்நாடோட இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ டங்ஸ்டன் திட்டம் வந்துச்சு. நாங்கள் தான் அதை முழு மூச்சாக எடுத்து நார்த்துக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பார்வை கொண்டு போய் அதை வந்து ரத்து பண்ணி இங்கே வந்து அதை பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து தமிழ் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் கம்பேர் பண்ணுற தப்பு அப்படிங்கிறாரு. 5வது கேள்வி, இது வந்து திராவிடியன் மாடல் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின்லாம் சொல்கிறாரு. நீங்கள் வந்து நார்த்து தானே பண்ணுறீங்க, ஹிந்தி எப்படி தானே பண்ணுறீங்க, திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்கிறாங்களேங்கும் போது அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் தப்பு. அந்த வார்த்தையே தப்பு. திராவிடியன் மாடல்னு ஒன்றே கிடையாது. ஏன்னு சொன்னால்
சொன்னால் இப்போ காமராஜர் இருந்தார், காமராஜர் வந்து அவ்வளோ நல்லா ஆட்சி பண்ணார், 18,000 ஸ்கூல் கட்டினார், டேம்ஸ் கட்டினார். அப்போ அதை என்னன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் திராவிடியன் நான் சொல்லுவீங்க? அது நேஷனல் கவர்னன்ஸ் தான், நேஷனல் பார்ட்டி தானே அது. அப்போ அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து இப்போ திடீர்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து திராவிடியன் சொன்ன அர்த்தம் எனக்கு அந்த வார்த்தையிலேயே வந்து அர்த்தம் கிடையாதுவே. முதல்ல அவங்க ஒழுங்காக தெளிவாக சொல்கிறதில்ல, என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தமே சொல்கிறதில்ல. நீங்கள் தமிழ்நாடு மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு எப்போவுமே என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் நல்லா அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு, நல்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம், ரொம்ப ஆண்டர்பிரினராக இருப்பாங்க எல்லாருமே. அதனால் தமிழ்நாடுங்கிறது வேறு, நீங்கள் திராவிடியன்கிறது சும்மா தேவையில்லாமல் அவங்க பூர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜ்தீப் கேட்குறாரு, இன்னைக்கு காலைல கூட சிஎம் வந்திருந்தார். சிஎம் வந்திருக்கும் போது சொன்னார், குஜராத்தோட நாங்கள் தான் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கோம், நாங்கள் தான் 11% க்ரோத்தில் இருக்கோம், அதனால் வந்து உங்கள் மாடலோட எங்கள் மாடல் தான் பெட்டர்னு சொல்லி சொல்கிறாரு, திராவிடியன் மாடல் தான் பெட்டர்னு குஜராத்தை கம்பேர் பண்ணி சிஎம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, எப்போவுமே தமிழ்நாடு பெட்டராக தான் இருந்திருக்கு குஜராத்தை விட. 1960களிலேயே பெட்டராக தான் இருந்துச்சு, 80களில் பெட்டராக தான் இருந்துச்சு, இப்போயும் பெட்டராக தான் இருக்குது. எப்போ தமிழ்நாடு பின்னாடி இருந்திருக்கு? எப்போவுமே தமிழ்நாடு நம்பர் 3க்குள்ளேயே தான் இருந்திருக்கு, டாப் 3 தான் தமிழ்நாடு எப்போவுமே இருக்கும். அப்போ தமிழ்நாடு நம்பர் 3க்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் திராவிடியன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ ரீசெண்டாக நம்பர் 3க்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் திராவிடியன்னு சொல்லலாம். திராவிட பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் 3 தான் இருக்கிறோம். அப்புறம் எப்படி நீங்கள் திராவிடியன் பாலிடிக்ஸ் அதுக்கு எப்படி கிரெடிட் கொடுக்க முடியும்? அப்போ கிரெடிட் கொடுக்குற தப்பு தானே. தமிழ்நாடோடைய க்ரோத்தே அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் மற்ற நேரத்தில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் அது பேசணும் அப்படின்னு சொல்லி டிபேட் பண்ணுறாரு. 7வது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, உமனுக்கு வந்து நீங்கள் நிறையா வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருந்தீங்க நார்த்தில் எல்லாம், அதனால உமனோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும் நார்த்தில். இங்கெல்லாம் வந்து உமனுக்கு ஏற்கனவே எல்லா சலுகைகள் எல்லாம் பண்ணி அவங்க ஆல்ரெடி வந்து எல்லா பெனிஃபிட்ஸ் அட்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிஜேபிக்கு இங்கே ஸ்கோப் இல்லையோ, உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், ஆமாம் இங்கே வந்து நல்லாவே எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கீம்ஸ் இருந்திருக்கு, உமன் எல்லாமே கொஞ்சம் எம்பவர்டாக தான் இங்கே இருக்கிறாங்க, நிறைய பேர் உமன் வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப என்டிஏக்காக தான் வந்து உமனோட சப்போர்ட்லாம் மாறுது, எனக்கு கண் முன்னாடி தெரியுது. அது ஜெயலலிதா அவர்கள்னால, ஏடிஎம்கேனால, மோடிஜியோடைய ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ்னால பெண்களுக்கு இப்போ திரும்ப நம்பிக்கை யார் மேலே தான் வருதுன்னு சொன்னால் என்டிஏ மேலே தான் வருது, அதனால ஓட்டு மாறும் அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்து கேட்குறாங்க, மோடிஜி வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்டரே இல்லையே அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை இப்போ கூட நீங்கள் வந்து நேஷனல் லீடர்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மோடிஜிக்கு தான் அதிகமான சப்போர்ட் இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறார் அண்ணாமலை அவர்கள். அதுக்கு திரும்ப இவங்க நிறைய ரிபேட் பண்ணுறாங்க, என்ன பண்ணால் இல்லை இப்போ நீங்கள் போய் ஓட்டு எடுத்து பார்த்தா கூட ராகுல் காந்திக்கு தான் மோடியோட அதிக சப்போர்ட் இருக்கும் தமிழ்நாட்டில்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, அதுக்கு 2 காரணம் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்திக்கு முன்னாடி காந்திங்கிற பேர் இருக்குது, அதனால வந்து என்னென்னு சொன்னால் ஒரு 50 வருஷமாக காந்தி பேர் மனசில் பதிஞ்சதுனால ராகுல் காந்தின்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய, மோடிஜி இப்போ தான் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாரு. அது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் இது காங்கிரஸ் ஸ்டேட்டுங்க, இது காங்கிரஸ் தான் இங்கே ஜெயிச்சிருக்குது, இது காங்கிரஸ் தான் சிஎம் இருந்தது, ரொம்ப காலம் சிஎம் இருந்த ஸ்டேட்டு, அதனால தான் அப்படி இருக்கே ஒழிய ஓவராலாகவே நீங்கள் நேஷனல் மத்தியில் மோடிஜியோட பேர், மோடிஜியோட குட்வில் கூட்டிகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் 9வது கேள்வி வந்து இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு 1000 ரூபா மாதம் போடுறாங்க இல்லையா, அதை பற்றி கேள்வி வருது. அப்போ வந்து கார்த்திக் சிதம்பரம், மாமா நான் ரொம்ப இதுக்கு தான் வந்து சப்போர்ட்டு, நேரடியாக அவங்களுக்கே பணத்தை கொடுத்துருவோம், ஸ்கீம்ஸ்லாம் வந்து தேவையில்லாத குழப்பம், ஸ்கீம்ஸ் ஒழுங்காக செயல்படுத்தப்படுறதில்ல, மக்களுக்கும் புரியுறதில்ல, பேசாமல் காசே கொடுத்துட்டோன்னா அவங்க திரும்ப செலவு பண்ண போகிறாங்க, அதுலேருந்து டேக்ஸ் வாங்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நான் சப்போர்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, நாங்களும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் தான். இப்போ மகாராஷ்டிராவில் வந்து 2,200 ரூபா கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து இபிஎஸ் ஒரு 2,000 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. என்டிஏ வந்து அதை செய்யும் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் டிஎம்கே வந்து செய்கிறத விட என்டிஏ செய்வாங்க அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் ஒரு சின்ன ஒரு கேப் நான் எடுத்து என்னோட ஒப்பீனியன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக இதில் உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காசே டேரெக்டாக தூக்கி மக்கள்கிட்ட கொடுக்குறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. இப்போ பென்ஷன் கொடுக்குறாங்க அரசாங்கத்துலேருந்து, அது வேறு. ஏதாவது ஒரு பாதிப்படையுது வெள்ளம், அதுக்கு வந்து ஒரு நஷ்டீடு கொடுக்குறாங்க, அது வேறு. ஆனால் மாதம் காசை தூக்கி திருப்பி கொடுக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வேறு வழி இல்லை, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க மக்கள், காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்க, அதனால் அது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருக்கு வேறு வழியில் அப்படி சொல்கிறாரு. ஆனால் நானும் அதே வந்து டேக் பண்ண அவசியம் இல்லை நம்மளுமே. அப்போ எனக்கு வந்து இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. இப்போ நீங்கள் காசை திரும்ப மக்களுக்கே திருப்பி கொடுக்குறதுக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறதுக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரி ஆயிடுதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அரசாங்கமே தேவையில்லாமல் ஆயிடுது. நீங்கள் காசை கலெக்ட் பண்ணி சொல்கிறாரு, கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார், நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அவங்க செலவு பண்ணுறாங்க, திரும்ப நீ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. அப்போ திரும்ப அது வந்து அந்த காசை திருப்பி கொடுத்து திரும்பி வாங்கிக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதை கம்மி பண்ணலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று தானே ஒழிய எனக்கு வந்து இதில் இன் பிரின்சிபல் எனக்கு திரும்ப அப்படியே பணத்தை தூக்கி கொடுக்குறதுல உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அரசாங்கத்தோட பர்பஸே வந்து காசு கலெக்ட் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணுறது, இல்லை மற்ற வேலைகள் பண்ணுறது, இருக்கிறது இல்லாதவனை பிரித்து பார்க்குறது, அதுக்கு அவங்களுக்குண்டான வேலைகள் பண்ணுறது இதுதானே. ஸோ திரும்ப காசு கொடுக்குறது எனக்கு வந்து ஒரு தப்பான ஒரு வேலை மாதிரி தான் எனக்கு படுது. இது வந்து அந்த கேள்வியோடைய பதில். ஸோ இப்போ 9th கேள்வி, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு எக்ஸாக்டாக அடுத்த கேள்வி சூப்பர் கேள்வி. அடுத்து என்ன கேட்பாங்கன்னு சொன்னால், கார்த்திக்
சிதம்பரம் சொல்லுவார், எனக்கு வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் முன்னாடி டிஎம்கே பற்றி பேசுனதெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அவரை ஸ்பாட்டில் வைக்க விரும்பவும் இல்லை அப்படின்னு சொல்லி டீசெண்டாக பேசினார். ஆனால் அதை வந்து ராஜ்தீப் பிடிச்சிக்கிட்டு இல்லை நான் வந்து உங்களை ஸ்பாட்டில் வைப்பேன், நான் அந்த கேள்வி கேட்பேன், நீங்கள் என்ன சொன்னீங்க ஏடிஎம்கே வந்து தப்பான பார்ட்டினா சொன்னீங்க, இப்போ திரும்ப ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஏடிஎம்கே நல்ல பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ அண்ணாமலை அவர் சொல்லுவார், இந்த பாருங்க பாலிடிக்ஸ் வந்து ஒரு நல்ல சூப்பரான பாலிடிக்ஸாக இருக்குது, ஐடியல் பாலிடிக்ஸாக உத்தமமான பாலிடிக்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் நான் சந்தோஷமாக வெளியே நின்று கைதட்டி அப்சர்வராக இருந்துட்டு போயிடுவேன். அது சரியில்லைன்னு நானே உள்ளே வர்றேன். அப்போ சரியில்லைன்னு உள்ளே வரும்போது ஒரு சில குடுக்கல் வாங்கல் இருக்குதா செய்யும். ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துக்கணும், ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்துக்கணும், ஒரு ஸ்டெப் விட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கதா செய்யும். அதனால் வந்து அரசியல் இதெல்லாம் இருக்கதா செய்யும், அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பதில். அதாவது இது வந்து சர்க்குலர் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குல்ல, அதில் வந்து சர்க்குலர் ரெஃபரன்ஸ், அதாவது அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு catch 22 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அரசியல் சரியில்லைன்னா நம்ம சரி பண்ண வர்றோம், அப்போது சரியாக இருக்கிற ஒரு எதிர்பார்க்குறது தப்பு தானே, அது ஒரு பதில். இன்னொன்று வந்து சரியில்லைன்னு வந்து நம்மளும் சரியில்லாமல் பண்ணுறது, இது ரெண்டும் ஒரு catch 22ன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அழகாக சொல்லியிருப்பார் அண்ணாமலை அவர்கள். அது கரெக்டு. அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில், அனுபவத்தில் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் பதில் ஸோ இம்ப்ரெஸ்ட். 11வது கேள்வி வந்து ஜென்சி ரொம்ப கிரிட்டிக்கல்னு நினைக்கிறீங்களா? ஜென்சி தான் வந்து ஓட்டெல்லாம் வந்து முடிவு பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்களுக்கு தான் இப்போ அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்க என்னதான் இருந்தாலுமே அரசியலுங்கிறது வந்து போராட்டம், பேட்டில் தான் அரசியலோடைய ஒரு இதுவே. இப்போ அண்ணாதுரையில் ஜெயிச்சார், நிறையா மேற்கோள் காமிக்கிறாங்கன்னா அவர் அவ்வளோ போராடி இருக்கார், கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறார். அப்போது விஜய் பொறுத்தவரைக்கும் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால், 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா அவர் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாருங்கிறது தான் முக்கியமாக இருக்க போகுது. 2026க்கு அப்புறமா அவர் பேட்டில் ஃபேஸ் பண்ணாருன்னு சொன்னால் அது ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் பர்டிகுலர்லி பார்த்தோன்னு சொன்னால் ஓட்டு கடைசி இந்த லாஸ்ட் மைல் கன்வர்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து உங்கள் ஆதரவாளர்களையே ஓட்டு போட வைக்கிறது, அவங்கள பூத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, கன்வின்ஸ் பண்ணுறது, ஓட்டு போடுறது, அது ரொம்ப சேலஞ்சு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. 12வது கேள்வி, ஹங் அசம்பிளி வருமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹங் அசம்பிளின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பதில், ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறாரு, எந்த திராவிட பார்ட்டியுமே வெளியே வந்து நாங்கள் பவர் ஷேரிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறதே இல்லை. ஏன்னா அன்னைக்கு காலையில் தான் வந்து ஸ்டாலின் அவர்களும் வெளியே ஓப்பனாக சொன்னார், இல்லை காங்கிரஸுக்கும்லாம் பவர் ஷேரிங் பண்ண போகிறதில்ல, அது அவங்களுக்கும் தெரியும்னு அவர் சொல்லிட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. 2006ல் 90 சீட் கிட்ட தான் டிஎம்கே இருந்து, 94 சீட் டிஎம்கே இருந்துச்சு, 30 சீட்டுக்கு மேலே காங்கிரஸ் இருந்துச்சு. அப்போ பக்காவாக இவங்களை நம்பி தான் இருந்தாங்க. ஆனால் அப்போ அவங்க வந்து பவர் ஷேரிங் பண்ணியிருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எந்த திராவிட பார்ட்டியுமே நாங்கள் வந்து பவர் ஷேரிங் பண்ண போகிறோம் இப்போயே ஒத்துக்க போகிறது கிடையாது. அதனால் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது லாஜிக் இல்லை. இப்போ ஏடிஎம்கே தான் அதிகமான சீட்டு வந்து கண்டெஸ்ட் பண்ண போகுது. அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களே மெஜாரிட்டி ஜெயிச்சலான்னு ஒன்று நினைக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. எலெக்ஷன் நடக்கட்டும், எப்படி வந்து சீட்டு ஜெயிக்கிறாங்கன்றதை பார்ப்போம், பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்போது இவங்களுடைய பதில் இல்லாட்டி இவங்களுடைய இந்த ரெண்டு பார்ட்டிஸோடைய டிஎன்ஏலாம் வச்சு பார்த்தா அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பிஜேபி மாதிரி பெருந்தன்மையாக, பிஜேபிலாம் வந்து 2014 சரி 2019 சரி மெஜாரிட்டி இருந்தும், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தும் அலையன்ஸுக்கு மந்திரி பதவி கொடுத்துருந்தாங்க, பவர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான பெருந்தன்மை இவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்லிடுறாங்களா, அந்த மாதிரி பெருந்தன்மையான ஆள் கிடையாதுன்னே சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் சிம்பிள் மெஜாரிட்டி ஜெயிச்சா வரப்போகிறது இல்லை. ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி ஹங் அசம்பிளி ஆகி சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் விட்டு கொடுக்க வேண்டி வரலாம். கண்டிப்பாக விட்டு கொடுத்து ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப டூ லேட்டுன்னு நினைக்கிறேன். 2006 நடந்தது திரும்ப ரிப்பீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதான்றதை பார்ப்போம் அப்படிங்கிறதா வந்து அந்த பதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. 13வது கேள்வி வந்து இதனால நேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை வருஷம் மொத்தமாக ஒரு 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது. இப்போ எனக்கு என்ன பொறுத்தது, வெஸ்ட் பெங்காலில் நம்ம ஃபஸ்ட் டைம் ஆட்சி பிடிக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வெஸ்ட் பெங்கால் நம்ம ஜெயிச்சிருவோம். தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தலைமையில் நம்ம வந்து அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சிருவோம். புதுச்சேரியில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிவிடுவோம். அசாம்லையும் ஜெயிச்சிருவோம். 4ல் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். கேரளாவில் வந்து காங்கிரஸ் அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த எலெக்ஷனை நாங்கள் வந்து நல்லா முன்னேறி நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம். கம்யூனிஸ்ட் லெஃப்ட் வந்து எவ்வளோ தூரம் அடி வாங்க போகுதுங்கிறது முக்கியமாக பார்க்கணும் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 எலெக்ஷனை பற்றி அண்ணாமலை சொல்கிறார். 14th கேள்வி வந்து ஹிந்தி இம்போசிஷன் பற்றி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறார், இது இப்படி எவ்வளோ நாள் ஓட்டிகிட்டே இருப்பீங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இந்த 4.5 வருஷத்தில் பிஜேபி வந்து ஹிந்தியை இம்போஸ் பண்ணிச்சுங்கிறதுக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லுங்கள். சும்மா இப்படி போய் சொல்லிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? எங்கேயுமே நாங்கள் இம்போஸ் பண்ணல. 1965 ஹிந்தி இம்போஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. சரி, காங்கிரஸ் கூட விடுங்க, அப்போ அது இம்போஸ் பண்ணுச்சு. இன்ன டேட்டில் 1965 காங்கிரஸ் இம்போஸ் பண்ணுச்சு. 2026 காங்கிரஸும் இம்போஸ் பண்ணலையே, அவங்களுமே அதுக்கு உடன்பாடு இல்லையே. அப்போ எந்த நேஷனல் பார்ட்டியுமே இம்போஸ் பண்ணுறதுலாம் இல்லை. இவங்க சும்மா பழைய கதையை பேசிட்டு போய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு எல்ஐசியில் வேலை பார்க்குற ஏதோ ஒரு கிளர்க்கு வந்து ஹிந்தியில் லெட்டர் எழுதியிருப்பார். அதை பிடிச்சிட்டு வந்து பாருங்கள் ஹிந்தியை திணிக்கிறாங்க, எங்களை வந்து அமுக்குறாங்க அப்படின்னு கதை விட்டுட்டு இருப்பாங்க. நான் எப்படி நாட்டில் இருக்க எல்லா எல்ஐசி கிளர்க்கையும் பிடிச்சி ஹிந்தியில் லெட்டர் எழுதுன்னு எப்படி நான் தடுக்க முடியும்? ஏதோ ஒரு எல்ஐசி கிளர்க்கு, ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டாஃப், இதெல்லாம் பிடிச்சி தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அது தெரியும். இது வந்து ஃபுல் பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 15 வந்து கார்த்திக் சிதம்பரம் எல்லா ஸ்பீச்லையும் பேசுகிற மாதிரி இதுலையும் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால்,
பிஜேபி எப்போவுமே ஹிந்தி, ஹிந்து, வெஜிடேரியன், சான்ஸ்கிரிட் இந்த பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை இந்த வாட்டி ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கார். போன வாட்டிலாம் பயங்கரமாக திட்டி விட்டுருப்பார். இவர் பண்ணையாரில் அப்புறம் பேசலாமான்னு பேசியிருப்பார். இந்த வாட்டி கொஞ்சம் சுமூகமாக தான் இருந்தார். ரெண்டு பேருமே ஆக்சுவலாக கார்த்திக் சிதம்பரமே பயங்கர ஒரு இதாக தான் இருந்தார், கோஆப்ரேட்டிவாக தான் இருந்தார். பெருசாக அவர் தாக்கவே பேசலை. இது ஒன்று தான், இது ஒரு பழக்க தோஷம் நினைக்கிறேன், அப்படியே பேசிட்டே இருக்காரு. அதுக்கு அண்ணாமலை சொல்லுவார், நான் இதெல்லாம் விளக்கவே விரும்பலை, நான் தான் லிவிங் எக்ஸாம்பிள். இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, வெஜிடேரியன் கிடையாது, இது போன வாட்டி பேசிப்போ அதே தான். நானே ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே உட்காந்துருக்கேன். இன்ஃபேக்ட் நான் மும்பை எலெக்ஷன் கேம்பெயினில் போய்ட்டு என்னோட ஹிந்தி தப்பாக பேசி எவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நான் தான் இருக்கிறேன் லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இதில் இன்னொரு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேஷனல் பார்ட்டிஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கார்னர் பண்ணுறதுக்கு எங்கேயோ யாராவது ஒருத்தர் யூபியில் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பேசினதை பிடிச்சிட்டு வந்து பாருங்கள் இந்த பார்ட்டி எப்படின்னா அப்படின்னு கலர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, என்னையே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பதில் பேசுகிறார். இதில் நான் வந்து அந்த ஒரு இதில் உள்ள டிஸ்கஷன்ஸ் இது போக இந்த சம்மிட்டுக்கு வெளியே நின்றுட்டு ஒரு 5-6 நிமிஷம் 2 பேர் நிற்க வச்சு சும்மா ஃபன் கேள்விகள்லாம் கேட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன படம் பிடிச்சது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, இவர்கிட்ட கேட்பாங்க, கார்த்திக் சிதம்பரம் கேட்பாங்க, நீங்கள் என்ன பார்த்தீங்க ரீசெண்டாக பார்த்த படம்னு கேட்பாங்க. அவர் ஏதோ படம்லாம் சொல்கிறாரு. அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும், என்ன படம் ரீசெண்டாக பார்த்தீங்க கேட்டப்போ பைசன் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது வந்து அவராக வாலண்டியராக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கார்த்திக் சிதம்பரம் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போலாம் எனக்கு தமிழ் படம் பார்க்குறதுக்கே பிடிக்கல, தமிழ் படமே வந்து ஃபுல்லாக ரொம்ப சீரியஸாக ரொம்ப வெட்டு குத்து கொலைன்னு போயிட்டு இருக்கனால தமிழ் படமே எனக்கு பார்க்குறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அவராக வாலண்டியராக நான் வந்து அப்போ கார்த்திக் சிதம்பரம்க்கு ஒரு படம் சஜஸ்ட் பண்ணுறேன், தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு படம் வந்து போல ஜீவா நடித்த படம், அந்த படத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் கார்த்திக் சிதம்பரம்க்கு. ரொம்ப சீரியஸ்னு சொன்னார். இந்த படம் பாருங்கள், 2 மணி நேரம் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஒரு அரசியல் பற்றின படம் பாருங்கன்னு சொன்னார். ஆக்சுவலாக இந்த கிளிப்பு மட்டும் வெளியே ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த படத்தை ரெஃபர் பண்ணுற கிளிப் ரிலீஸ் ஆச்சு, அதை நான் பார்த்துருந்தேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், கேள்வி கேட்குறாங்க போல், நீங்கள் கார்த்திக் சிதம்பரம்க்கு ஏதாச்சும் ஒரு படம் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க போல், அதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறார் போல் நினச்சேன். இந்த ஒரு 5 நிமிஷம் ஆக்சுவல் இன்டர்வியூ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இவராக வாலண்டியராக சொல்ல நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களே, ரொம்ப சீரியஸாக இருக்குது, இந்த படத்தை பாருங்க இவராக ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அன்வன்யமாக ஒரு கலோக்கியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓவரால் ஹைலைட்ஸ் பற்றி நீங்கள் வந்து எது உங்களுக்கு என்ன கருத்துக்கள், நீங்கள் எதை வந்து பெட்டராக இருக்குன்னு நினச்சிங்க, இல்லை உங்களோட வேறு ஏதாவது தாட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் எபிசோட் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.